Hello friends, welcome back to Hi-Inno channel. Hi-Inno channel இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பரான இறால் வறுவல் தாங்க பார்க்க போறோம். இந்த இறால் வறுவல் வந்துட்டு பிகினர்ஸா இருக்கிறவங்க கூட ரொம்ப சூப்பரா டேஸ்டா எப்படி செய்யறது அப்படிங்கற சின்ன டிப்ஸ் எல்லாம் வீடியோல சொல்லிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இறால் வறுவல் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்துட்டு 1/2 கிலோ அளவுக்கு இறால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வச்சிடலாம். இறாலோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இறாலுக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுடலாம். சேர்த்த மசாலா நல்லா இறாலோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இது ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே ஊறட்டும். இது ஒரு மூடி போட்டுறேன். மூடி போட்டு 1/2 ஹவருக்கு ஊற வச்சிடலாம். இப்போ 1/2 ஹவர் கழிச்சு நான் இன்னைக்கு மண்பானையில தான் செய்ய போறேன். வானல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா வறுவல் அப்படிங்கிறப்ப எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா விட்டா நல்லா இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்துட்டு உங்களுக்கு நல்லா வதங்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்க போறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதுல வந்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்துட்டு நல்லா பொடியா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போறேன். தக்காளி வந்துட்டு நல்லா மசிஞ்சு போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நான் சேர்த்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா எண்ணெயில வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதோட ஒவ்வொரு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நான் ஆல்ரெடி வந்து இறால் ஊற வைக்கும்போது உப்பு சேர்த்திருக்கேன். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மசாலா பொடியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அதனுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா எண்ணெயில வதக்கிக்க போறேன். நான் சேர்த்த மசாலா தூள்ல நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதுல 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். கடைசியா வந்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த இறால் சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்ததுக்கு அப்புறமா இல்ல நான் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலாங்க. நீங்க நல்லா வதக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு இறால் தண்ணி விட ஆரம்பிக்கும். மசாலாவோட இந்த இறால் சேர்த்து நல்லா நான் வதக்கிக்கிறேன். இப்ப பாருங்க, நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. ஆனா இறால் வதங்க வந்துட்டு அதுவே தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து வறுவல் மாதிரி செய்ய போறேன், அதனால தண்ணி சேர்க்கல. நீங்க தொக்கு மாதிரி செய்யறதுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இறால் அந்த தண்ணியிலே உங்களுக்கு நல்லா சுருள வெந்துட்டு சூப்பரா ரெடி ஆயிடும். இப்ப இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பு நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு வேக வச்சோம் அப்படின்னா இறால் நமக்கு நல்லா வெந்துடும். தண்ணியை வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு பத்தி போயிடும். 5 மினிட்ஸ் இது வேகட்டும். இந்த டைம்ல நான் உப்பு செக் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கனால நான் உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். எனக்கு இந்த தண்ணிலாம் இல்லாமல் நல்லா ட்ரையா வேணும். அதனால நான் வந்துட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அடுப்பு ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு வதக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தண்ணி ஃபுல்லா வத்திட்டு சூப்பரா இறால் வறுவல் ரெடி ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னாலே தெரியும், இறால் அந்த தண்ணிலாம் சமா இல்லாம எண்ணெய் தனியா நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து கரெக்டா இருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரசம், சாதம், சாம்பார், நீங்க வெரைட்டி ரைஸ் எது கூட சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். கடைசியா வந்துட்டு பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான இறால் வறுவல் ரெடி ஆயிடும். கடைசியா கொத்தமல்லி தழையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய இறால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி வந்துட்டு நிறைய விதமான இறால் ரெசிபி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.